யூ ஆர் நாட் அ ட்ரீ. ட்ரீ தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போக முடியாது. நீ வந்து மனுஷன். உனக்கு இந்த இடம் சூட் ஆகலையா, இந்த கம்பெனி சூட் ஆகலையா, அந்த கம்பெனியை விட்டு இறங்கி போயிடு. கெல்லி கெயில்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேங்கர். அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஜிம்பாப்வேல வேலை வந்தது. ஜிம்பாப்வேல போனவொடனே இவங்க வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக போய் சேர்ந்தாங்க. டீச்சராக இவங்களுக்கு வந்து டீச்சிங்கே பிடிக்கல. இவங்களுக்கு ஒரே இதாக இருந்தாங்க. கனெக்டே ஆகல. அவங்க இந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்களாம். போகும்போது அவங்க வந்து பஸ்ஸில் வந்து ஏறி உக்காந்தாங்க. அவங்களுக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. உடனே பஸ்ஸை விட்டு இறங்கிட்டாங்க. அவங்க வந்து பஸ்ஸு சேஞ்ச் ஆகுறாங்க. ஒரு பேங்க்கில் போய் வேலை கேட்குறாங்க. கேஷியராக அவங்களுக்கு வேலை கிடைக்குது. 2 வருஷம் கழித்து அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறகுது. பிரேக் எடுக்கிறாங்க. பிரேக் எடுத்து எம்பிஏ படிக்கிறாங்க. திரும்ப அதே பேங்க்குக்கு போகிறாங்க. திரும்ப வந்து 3 குழந்தை, திரும்ப பிரேக்கு. 6 மாதத்துலேயே திரும்ப பேங்க்குக்கு போகிறாங்க. பசங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து தே மூவ் டு ஆஸ்திரேலியா. ரெஸ்ட் இஸ் கால்டு ஹிஸ்ட்ரி. அவங்க பிடிச்ச வேலையை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ட்ரீ கிடையாது. அவங்க when she is not liking something she moves on. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை பிடிக்காத ஜாபாக இருக்கலாம், இல்லை பிடிக்காத விஷயங்களாக இருக்கலாம், பிடிக்காத ஊராக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த பஸ்லேருந்து இறங்கிடுங்க. யூ ஆர் நாட் அ ட்ரீ. யூ கேன் சேஞ்ச் எனி டைம்.